கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் செல்லக்குமார் திமுகவின் தேர்தல் அறிக்கையும் விளக்கி வாக்குகளை சேகரித்தார். கிருஷ்ணகிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலாளருமான டாக்டர் செல்லக்குமார் கை சின்னத்தில் போட்டியிட்டுள்ளார். இதையடுத்து கூட்டணி கட்சியினர்களுடன் இன்று கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட ராசுவிதி, செட்டியம்பட்டி, ரிஜிஸ்டர் ஆபீஸ், திருவள்ளுவர் நகர், தேவசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வந்த டாக்டர் செல்லக்குமாருக்கு பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும், மலர் தூவியும், ஆரத்தி எடுத்தும் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய டாக்டர் செல்லக்குமார், தமிழகத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான நல்லாட்சி சிறப்பாக அமைய கருத்தில் கொண்டு கை சின்னத்தில் வாக்களித்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்று தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். அப்போது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அஸ்லாம், ரஹ்மான் ஷரீப், வேலுமணி, மாவட்ட துணைத் தலைவர் சாவித்ரி, காங்கிரஸ் கட்சியின் மாநில பேச்சாளர் நாஞ்சல் ஜேசு, முன்னாள் தலைவர் சேகர், பர்கூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவேல், முன்னாள் நகர காங்கிரஸ் தலைவர் முபாரக், SC/ST பொறுப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி, சேவாதளம் மாவட்ட தலைவர் தேவராஜ், ஊடக பிரிவு கமலக்கண்ணன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். தயார் செய்து அதற்கான ஒப்புதல் பெற்று எல்லாம் நிறைவேற்று இந்த சுங்கச்சாவடி ரத்து செய்த பிறகு நீதிமன்றத்தில் சென்று அவர்கள் தடையாணை வாங்கிதான் இன்றைக்கு அந்த சுங்கச்சாவடி அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களிடத்திலே வாக்குகளை கை சின்னத்திற்கு கேட்டு வந்து நிர்வாகிகளின் முன்னிலையிலே இந்த மகத்தான உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.